ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை உனக்கான திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தானே. உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. உன்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். ஏனென்றால் உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். அந்த போராட்ட களத்திலிருந்து இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய் என் செல்லமே. ஏன், எப்படி என்று கேட்கிறாயா? உனது கர்வ பலன்கள் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ செல்லமாக உயரப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நடத்தி காட்டுவேன். வாழ்வில் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? நீ கஷ்டப்படுகிறாய். உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே. அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்கள் மீது கோபமே அடையாமல் இருக்கிறாய். அவர்களுக்காக பாவப்பட்டு. அப்படித்தானே? உன் மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதை அவர்கள் உணரவில்லை. உண்மையாக உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறாய். உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வலியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது. அப்படித்தானே? நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? கொஞ்சம் உனக்காக யோசனை செய்து பார். நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் எனக்கு என் பிள்ளை, உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது. கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படிதான் அது தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. ஏனென்றால் அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகுத்துரைக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் கொள். இப்படி கஷ்டங்களையே அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்ய விட்டது. அப்படித்தானே? இவற்றையெல்லாம் சரி செய்ய உனக்கு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன் தன்மையில் என்றும் மாறாது நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் உன்னை வாழச் செய்ய வைப்பேன் என்பது இந்த முருகப்பெருமானின் வாக்கு. என் செல்ல பிள்ளையின் வாக்கை காப்பாற்ற என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வெளிச்சம் இருக்கும் போது மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. அப்படி ஏற்றினால் கூட யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக்கும். அதே போலத்தான் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாயிரு. ஆகவே இருட்டில் இருக்கும் போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும். அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும். ஆகவே உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன்.
அதற்காக நீயும் அவர்களை உடனே அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். அந்த இடத்தில்தான் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் சகித்து கொண்டிருக்க பழகிக்கொள். அதே போலத்தான் ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனை நான் தானே. ஆகவே கவலைப்படாமல் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ சந்தோஷமாக வாழ உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன். அந்த பாதையில் தைரியமாக பயணித்துச் சொல். நிச்சயமாக அதில் நீ வெற்றி காண்பாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். முதலில் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருள்பாலிப்பேன். எடுத்த எடுப்பிலேயே என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை, அப்படித்தானே? உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நடந்து சொல் என் செல்லமே. ஏனென்றால் மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இப்பொழுது நீ இருக்கிறாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். முதலில் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவதல்ல என் செல்லமே. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியமாகும். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது. நான் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போய்விட்டது. இதைவிட சிறப்பான ஒரு நல்லதொரு பொழுது நாளை காலை உனக்கு ஆரம்பமாக இருக்கிறது என் சொல்லமே. அந்த பொழுதில் நிச்சயமாக உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் தான் அது தீவிரம் அடையும். ஏனென்றால் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் உன் அன்பு என்றுமே உண்மையானது. கவலைப்படாதே என் செல்லமே. நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்தாலே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நாளைய பொழுதில் உனக்கு செய்து முடிப்பேன். கவலைப்படாதே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.